தமிழ்நாடுடைய தேர்தல் வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. இதுவரைக்கும் 4,71,00,000 பேர் வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரிய வருது. 2021 தேர்தலில் பார்க்குறோம். 2026 தேர்தலில் 5 மணி நிலவரப்படி 4,71,00,000 பேர் வாக்குகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. முதற்பட்ட வாக்குப்பதிவில் மாலை 5 மணி நிலவரப்படி 89.93% வாக்குகள் அப்படிங்கிறதும் தெரியுது. தமிழகத்தில் மாலை 5 மணி நிலவரப்படி 82.24% வாக்குகள், அதாவது 4,71,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மாலை 5 மணி நிலவரத்திலேயே கடந்த தேர்தலை ஒப்பிடும்போது 14 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தல் நிறைய விஷயங்களை களத்தில் காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் செய்தியாளர்கள் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுலேயே நம்ம பார்க்குறோம், கடந்த முறைக்கும் இந்த முறைக்கும் 5 மணி நிலவரம் படி பார்க்குறோம் 14 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக இப்போ 5 மணி நிலவரப்படி 4,71,00,000 பேர் வாக்குகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 1000 விளக்கு தொகுதியில் 5 மணி நிலவரப்படி 81% வாக்குகள் பதிவாகி இருக்கு. மயிலாப்பூரில் 72.79% வாக்குகள் பதிவாகி இருக்கு. தொகுதி வாரியாகவும் பார்க்குறோம். வில்லிவாக்கத்தில் 83.56% வாக்குகள் பதிவாகி இருக்குங்கிறது பார்க்க முடியுது. அதே போல அண்ணா நகரில் 83.44% வாக்குகள் பதிவாகி இருக்கு. 2021 தேர்தலில் ஒட்டுமொத்தமாகவே 4,57,00,000 வாக்குகள் தான் பதிவாகி இருக்கக்கூடிய சூழல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 மணி நிலவரப்படியே ஒட்டுமொத்தமாக 4,71,00,000 பேர் வாக்குகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கு. ஸோ 9 மணிலேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக 10லேருந்து 15% வந்து ஒரு 9 மணி நிலவரப்படி இருக்கும். அப்படியே மேக்ஸிமம் போச்சு அப்படின்னாலும் ஒரு 15-16 தான் போகும் அப்படின்னு பார்த்தோம். அப்பயே 17.69 அப்படிங்கிற ஒரு வாக்குப்பதிவு நிலவரத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. 11 மணி அப்படியே அது 39.56% ஆச்சு. அப்படியே அது இன்னும் கிராஜுவலாக ரைஸ் ஆகி 1 மணி நிலவரப்படி 56.81% ஆச்சு. 3 மணிக்கு அது 70% ஆச்சு. இப்போ 5 மணிக்கு அது 82.24% ஆகிருக்கு. 6 மணி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே சொல்ற மாதிரி அது 85% கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. ஸோ நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வெயில அதாவது பொருட்படுத்தலை, ரொம்ப பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியுதுங்க. காயத்ரி பாருங்க, 9 மணி நிலவரப்படி 17.69%, 11 மணி நிலவரப்படி அது அப்படியே டபுள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 40%. அந்த 11லேருந்து 3 மணி நிலவரம் அந்த உச்சி வெயில் இருக்க நேரத்தில் கிட்டத்தட்ட டபுள் தான், 40லேருந்து 70% இருக்கு. அதுவும் இன்னைக்கு 2லேருந்து 4 டிகிரி செல்சியஸ் ஜாஸ்தி சொல்லியிருக்காங்க, வாக்குப்பதிவும் ஜாஸ்தி. ஆமா. ஸோ அப்படி பார்க்கும்போது 1 மணி நிலவரப்படி 56.81%, 3 மணி நிலவரப்படி 70%, 5 மணி நிலவரப்படி 82.24%, 6 மணி நிலவரப்படி அதாவது முழுமையாக வாக்குப்பதிவு நிறைவடையும் போது இது எப்படியும் 85 தாண்டி ஏற்கனவே இது வந்து வரலாறு படைக்கப்பட்ட தேர்தலாக இருக்கிறது, படைத்து விட்டது அதையும் தாண்டி. ஸோ நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் காயத்ரி, ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் தான் அதிகபட்ச வாக்குப்பதிவு, 87.12% வாக்குப்பதிவு. சென்னையிலேயே ஆர்கே நகர் தான் நம்பர் 1 அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 7 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்கு வாக்குப்பதிவு முடியறதுக்கு. அதனால் விரைந்து சென்றீர்களாயின் கேட்டு மூடுறதுக்கு இன்னும் 7 மணி நிமிடங்கள், அதாவது 7 நிமிடங்கள் மட்டும்தான் இருக்குது. 6 மணிக்கு கேட்டுகள் அடைக்கப்படும். 6 மணிக்குள்ளே வந்தால் உங்களுக்கு வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.